அன்பு நண்பர்களே, சிரிப்பு ஒரு மனிதனுக்கு ஒருவித வலிமையை கொடுக்கிறது. மெடிக்கல் சயின்ஸ் கூட சிரிப்பு மனிதனுக்கு இயற்கை கொடுத்த மிக அருமையான மருந்துகளில் ஒன்று என்று சொல்கிறது. ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கும் மனிதனால் சிரிக்க முடிந்தால் அவன் விரைவில் குணம் பெற்று விடுவான் என்று நாம் நம்பலாம். ஒருவரால் சிரிக்க முடியவில்லை என்றால் அவர் உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் கூடிய விரைவில் அல்லது சிறிது காலம் கழித்து நோய்வாய்ப்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது. உண்மையிலேயே சிரிக்கும் போது அந்த ஒரு சில நிமிடங்கள் நாம் ஆழ்ந்த தியான நிலைக்கு செல்கிறோம். நமது சிந்தனை நின்று விடுகிறது. ஒரே நேரத்தில் சிரிக்கவும் சிந்திக்கவும் வாய்ப்பே இல்லை. அது முடியாது. ஒன்று சிரிக்க வேண்டும் அல்லது சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வீடியோல சிரிப்பை பற்றி சிந்திக்க நிறைய வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் ஓஷோ. வாழ்க்கை பற்றிய என்னுடைய அணுகுமுறை சிரிப்புதான். சிரிப்பில்தான் அன்பு இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது, நன்றி உணர்ச்சி இருக்கிறது. சிரிப்பில்தான் கடவுள் மேல் மிகப்பெரிய அளவிலான நன்றி உணர்ச்சி கலந்திருக்கும். நாம் வயிறு குலுங்க சிரிக்கும் போது நம்முடைய ஈகோ மறைந்து போகிறது. வேறு செயல்களில் ஈடுபடும் போது இது மிகவும் அரிதாகவே நடக்கிறது. ஆனால் சிரிப்பில் ஈகோ கண்டிப்பாக காணாமல் போய்விடுகிறது. முழுமையான சிரிப்பில் ஈகோ இருக்க வாய்ப்பே இல்லை. Nothing kills ego like laughter. அதனால்தான் எல்லா ஈகோயிஸ்டுகளும் சீரியஸாக இருக்கிறார்கள். ஈகோ சீரியஸ்னஸில் தான் வாழ்கிறது. அதற்கு சாப்பாடே சீரியஸ்னஸ் தான். சீரியஸான மனிதர்கள் ஆபத்தானவர்கள். இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா வகையான சீரியஸ்னஸையும் அழிக்க வேண்டும். வழிபாட்டு தலங்கள் முழுவதும் சிரிப்பும் பாடல்களும் ஆட்டமும் கொண்டாட்டமும் நிறைந்திருக்க வேண்டும். மரங்களும் விண்மீன்களும் நதிகளும் கடலும் அப்படித்தான் இருக்கின்றன. மனிதனை தவிர உலகத்தில் எல்லாமே ஒரு நான் சீரியஸ்னஸ் என்ற நிலையில்தான் இருக்கின்றன. மனிதன் மட்டும்தான் சீரியஸாக இருப்பது போல் தெரிகிறது. எந்த ஒரு குழந்தையும் பிறக்கும் போது சீரியஸாக பிறப்பதில்லை. ரிமெம்பர், நாம் தான் குழந்தைகளின் அப்பாவித்தனத்தை அழிக்கிறோம். ஒரு குழந்தையின் ஆச்சரியப்படும் இயல்பையும் சிரிப்பையும் அழிக்கிறோம். அதற்கு பதிலாக அதன் தலையில் சுமப்பதற்கு பாரமாக எக்கச்சக்கமான நாலேஜை கொடுக்கிறோம். எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் கற்றுக் கொடுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதன் நகைச்சுவை உணர்வை இழந்து விடுகிறது. தனக்கு கிடைத்த அறிவு மிகுதியால் எல்லா ஆச்சரியங்களும் உடைக்கப்பட்டு விடுகின்றன. கல்லூரியை விட்டு வரும்போது மனிதன் கிட்டத்தட்ட இறந்த நிலைக்கு வந்து விடுகிறான். நாலேஜ் மனிதனை மூச்சு திணற வைத்து விடுகிறது. அவனால் சிரிக்க முடியாது. சிரிப்பு குழந்தைகளுக்கும் பைத்தியங்களுக்கும் மட்டும்தான் சொந்தம் என்ற நிலை. என்னுடைய முழு முயற்சியும் உங்களை ஒரே சமயத்தில் குழந்தைகள் போலவும் பைத்தியங்கள் போலவும் மாற்ற வேண்டும் என்பதே. சிரிப்பு ஒன்றுதான் என்னுடைய ஒரே கமாண்ட்மெண்ட். உங்களால் நேசிக்க முடிகிற போது, சிரிக்க முடிகிற போது உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறும். உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருக்கும் எல்லோருக்கும். You will be the blessing to the whole world. நீங்கள் உங்களுடைய சீரியஸ்னஸை விட்டுவிட வேண்டும். காரணம், இது உங்கள் மேல் திணிக்கப்பட்ட ஒன்று. இது உங்கள் இயல்பல்ல. நீங்கள் சீரியஸாக இந்த உலகத்திற்குள் வரவில்லை. சிரித்து கொண்டே வந்தீர்கள். நகைச்சுவை மனிதனின் ஒரு பகுதி. அது அவனை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது. அவனை ஃப்ரெஷ்ஷாகவும் இளமையாகவும் வைத்திருக்கிறது. சிரிப்பு மட்டும்தான் மனிதனை மிருகங்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது. மனிதனால் மட்டும்தான் கேலி கூத்துகளையும் அபத்தங்களையும் புரிந்து கொள்ள முடியும்.
இந்த உலக வாழ்க்கையே ஒரு கேலிக்கூத்து என்பதை மனிதனால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். இட் இஸ் நாட் அ சீரியஸ் அஃபேர். சீரியஸ்னஸ் ஒரு வியாதி, ஆனால் சீரியஸ்னஸ் தான் உலகில் மதிக்கப்படுகிறது. ஒரு புனிதராக இருப்பதற்கு சீரியஸ்னஸ் முக்கியமாக தேவைப்படுகிறது. சிரிப்பதற்கு முடியாத மனிதர்கள் மதத்தின் மேல் ஆர்வம் காட்டுகிறார்கள். சிரிக்க முடியாதவர்கள் மனிதர்கள் அல்ல, சப் ஹியூமன் என்று சொல்லலாம் அவர்களை. அவர்களால் எப்படி தெய்வத்தன்மையை அடைய முடியும்? மனிதனாகவே மாறவில்லை இன்னும், பிறகு எப்படி வாய்ப்பு உள்ளது? அதனால்தான் நகைச்சுவை உணர்வின் மீதும் சிரிப்பின் மீதும் எனக்கு அளவில்லாத மதிப்பும் மரியாதையும் உள்ளது. சிரிப்பு பிரார்த்தனையை விட புனிதமானது. காரணம், எந்த மடையனாலும் பிரார்த்தனை செய்ய முடியும். அதற்கு புத்திசாலித்தனம் தேவையில்லை. சிரிப்பதற்கும் நகைச்சுவை உணர்வுக்கும் தான் புத்திசாலித்தனம் தேவை. இட் requires presence of mind. துரிதமாக எதையும் பார்க்கக்கூடிய திறமை வேண்டும். ஒரு ஜோக்கை விளக்க முடியாது. ஒன்று அந்த ஜோக்கை புரிந்து கொள்கிறோம் அல்லது அதை தவறவிட்டு விடுகிறோம். அதை விளக்க முற்படும் போது இட் லூசஸ் த ஹோல் பாயிண்ட். ஆகவே எந்த ஜோக்கையும் விளக்க முடியாது. ஒன்று நாம் அதை உடனடியாக விளங்கிக் கொள்கிறோம், அப்படி இல்லை எனும்போது அதன் அர்த்தத்தை தேடி பிடிக்க முயற்சி செய்கிறோம். அதன் அர்த்தம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அங்கே அந்த ஜோக் இல்லாமல் போயிருக்கும். The joke was in the immediacy. என்லைட்மெண்ட்டை பொறுத்தவரையில் நகைச்சுவை தான் நமக்கு அடித்தளம் அமைத்து தருகிறது. Because it will make us more alive. என்லைட்மெண்ட்டும் உயிரோட்டம் மிக்கதாக மாறும். சிரிப்பு நமது வாழ்க்கைக்கும் உயிரோட்டத்தை கொண்டு வருகிறது. நன்றாக சிரியுங்கள், அப்போதுதான் நமது முழு உடலும் அதில் ஈடுபடும். அந்த நொடியில் இறந்த காலம் மறைந்துவிடும், எதிர்காலமும் மறைந்து போகும், ஈகோவும் மறைந்து போகும், எல்லாமே மறைந்துவிடும். அங்கே சிரிப்பு மட்டும்தான் இருக்கும். லாவோ சூவிற்கு நல்ல நகைச்சுவை உணர்வு இருந்தது. அவர் எப்போதும் ஒரு எருமையின் மேல் ஏறி சவாரி செய்வார். அதுவும் அவர் எருமையின் வால் பகுதியை நோக்கி உட்கார்ந்து சவாரி செய்வார். எருமை ஒரு பக்கமாக சென்றால் லாவோ சூ எதிர் திசையை பார்த்து கொண்டு போய்கொண்டு இருப்பார். தான் போகும் இடங்களில் எல்லாம் அவர் மிகப்பெரிய சிரிப்பலையை உருவாக்கி இருக்க வேண்டும். மக்கள் இவரை நன்றாகவே வேடிக்கை பார்த்திருப்பார்கள். Life is not a tragedy, it's a comedy. பல நூற்றாண்டுகளாக வாழ்க்கை ஒரு சீரியஸ் அஃபயர் என்று நம்மிடம் சொல்லப்பட்டு வந்திருக்கிறது. It has become a deep conditioning. Otherwise it is really a joke. நாம் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதை பொறுத்தது. சீரியஸாக எடுத்துக்கொண்டால் அது சீரியஸாகத்தான் இருக்கும். அப்போது துன்பப்படுகிறோம். நமது சொந்த விருப்பத்தின் பேரில் தான் துன்பப்படுகிறோம். வாழ்க்கை கடினமானதாகவும் கனமானதாகவும் நமது நெஞ்சில் மலை போன்ற பாரமாகவும் மாறி அதற்கடியில் மாட்டிக்கொண்டு நாம் நசுக்கப்பட்டு விடுகிறோம். லைஃப் இஸ் நாட் மிசரி. நம்முடைய கையாளும் முறை, அதை அணுகும் முறை வாழ்க்கையை அவலட்சணமானதாக மாற்றிவிடுகிறது. How can you live without laughter? வாழ்க்கை ஒரு ஜோக் தான். And I'm not joking. I'm really serious about it. Thanks for watching. முடிந்தளவு உங்களோட நண்பர்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய விமர்சனங்களை காமெண்ட்ஸில் சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சீக்கிரம் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, take care. Bye.